நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நமது சேனலில் இன்றைக்கி 250வது எபிசோடாக எங்கே நடந்த ஒரு சம்பவத்தை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, மதுரை டவுனுக்குள்ளே ஹோட்டல் வச்சு நடத்திக்கிட்டு இருக்கக்கூடிய மணிவாசகம் மற்றும் வசுந்தரா தம்பதியினருக்கு தங்க கிட்டத்தட்ட 2014 அந்த காலகட்டங்களில் வீடு மாறி பக்கத்து ஏரியாவில் சரியாக ஒரு 4 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கக்கூடிய ஒரு ஏரியாவில் போய் லைன் வீடு மாதிரி இருக்குதுங்க. ஒரு பாழடைந்த ஒரு பெரிய கைவிடப்பட்ட ஒரு ரைஸ் மில் பக்கத்தில் ஒரு லயன் வீட்டில் குடியேறிய பின்பு 2 மாத காலம் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லைங்க. ஒரு சம்பவத்தில் இவங்க ஈடுபடுத வரைக்கும் அதற்கப்புறம் இவங்களுக்கு ஒரு அதிபயங்கர அமானுஷிய சம்பவம் நடந்திருக்குதுங்க. அதை பற்றி தான் நாம் இன்றைக்கி 250வது எபிசோடாக நமது சேனலில் பார்க்க போகிறோம். மேலும் நண்பர்களே, இது உங்கள் ராஜா ஸ்டோரி. நான் உங்கள் ராஜா. மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டுட்டு உங்கள் நண்பர்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணி நம் ராஜா ஸ்டோரி சேனல் வளர்ச்சிக்கு பேர் உதவியாக இருங்கள் என் நண்பர்களே. மேலும் உங்கள் வாழ்விலோ இல்லை உங்களுக்கு தெரிந்த ஒரு சில நபர்களின் வாழ்விலோ இது போன்று ஏதாவது மறக்க முடியாத அதிபயங்கர அமானுஷிய சம்பவங்கள் நடந்திருந்தால் டிஸ்பிளேயில் காட்டப்படக்கூடிய இந்த ராஜா ஸ்டோரி அப்படிங்கக்கூடிய என்னுடைய வாட்ஸ்அப் எண்ணிற்கு ஒரு வாய்ஸ் மெசேஜாக கூட அனுப்புங்க நண்பர்களே. கண்டிப்பாக நமது சேனலில் அந்த வீடியோ ஒளிபரப்பப்படும் அப்படிங்கிறதையும் தெரியப்படுத்திக்கிறேன். மேலும் இப்போ வரை நீங்கள் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஆல் அப்படிங்கிற பெல் பட்டனை அழுத்தி வச்சுக்கோங்க. அப்போ தான் நாம் வீடியோ போட்ட உடனுக்குடன் உங்களுக்கு வந்துவிடும் அப்படிங்கிறத தெரியப்படுத்திக்கிறேன். மேலும் வாங்க நண்பர்களே, இன்னைக்கான அந்த அதிபயங்கர அமானுஷிய சம்பவத்துக்குள்ளே நாம் போகலாம். நாம் ஏற்கனவே சொன்னது போல் இந்த அதிபயங்கர அமானுஷிய சம்பவமானது வசுந்தரா மற்றும் மணிவாசகம் தம்பதியினருக்கு தாங்க 2014 நடந்திருக்குது. அப்படி என்ன நடந்தது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, இவங்க 2 பேருக்குமே சொந்த ஊர் விருதுநகர் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய ஒரு சின்ன கிராமங்க. சின்ன வயசுலேயே இந்த மணிவாசகம் ஹோட்டல் தொழிலுக்காக நம்ம மதுரைக்கு வேலைக்கு வந்திருக்கிறாங்க. அந்த மதுரையில் நல்ல பழக்கங்கள் ஏற்பட்ட காரணத்தினால சொந்தமாக ஒரு ஹோட்டல் வச்சு நடத்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த டவுன் பகுதியிலேயே ஒரு இடத்த பிடிச்சி ஹோட்டல் வச்சு நடத்துகிறாங்க. பக்கத்து ஏரியாவில் தான் வீடு வாடகைக்கு இருந்திருக்கிறாங்க. அவங்களுக்கு 2 அழகிய பெண் குழந்தைகளும் பிறந்திருக்காங்க. நல்ல மகிழ்ச்சியாக ஒரு 4-5 வருடம் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் போய்கிட்டு இருந்த இடத்துல ஒரு சின்ன சின்ன காரணங்களால் அந்த வீடை காலி பண்ண வேண்டிய கட்டாயமாகி போச்சு. உடனடியாக அவங்க நண்பர்களின் உதவியோடு அந்த டவுனுக்குள்ளே வீடு தேடி பார்க்குறாங்க. ஆனால் வாடகை கொஞ்சம் அதிகமாக இருக்குது. அந்த ஒரு காரணத்தினால அவருக்கு தெரிந்த ஒரு தூரத்து ஒரு உறவினர், ஒரு நண்பர் தாங்க. அவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, சரியாக இங்கிருந்து ஒரு 4 கிலோமீட்டர் தள்ளி அது ஒரு சின்ன கிராமம் போல் அமைப்பில் தான் இருக்குமாப்பில். அதனால் நீங்கள் அங்கே வாடகைக்கு போயிடலாம், வாடகையும் கம்மி, 4 கிலோமீட்டர் தானே, நீங்கள் வண்டியிலே போய்க்கலாம், உங்களுக்கு கொஞ்சம் சிரமமாக என்னென்னு பாருங்கள் அப்படிங்கும்போது வாடகையும் கொஞ்சம் கம்மியாக இருக்கக்கூடிய காரணத்தினால சரி அங்கேயே குடியேறலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரைஸ் மில் கிட்ட, அதாவது அது ஒரு பெரிய ரைஸ் மில்லாக இருந்திருக்குது. இப்போதைக்கு அந்த ரைஸ் மில் ஓடவே இல்லைங்க, ரன் ஆகவே கிடையாது. கிட்டத்தட்ட ஒரு 10 வருஷமாகவே அந்த ரைஸ் மில் பூட்டப்பட்ட நிலையில் தான் இருக்குது. அதற்கு பக்கத்தில் லைன் வீடு ஒரு 6 வீடு இருக்குதுங்க. அதில் கடைசியான ஒரு வீட்டை தான் இந்த மணிவாசகம் வசுந்தரா தம்பதியினருக்கு அந்த உறவுக்காரர் காமிச்சிருக்கிறாரு. அந்த வீடையும் போய் பார்த்துருக்குறாங்க. ஏரியா அமைப்பு நல்ல விசாலமாக இருந்திருக்குது. பார்ப்பதற்கு கண்ணை கவரும் விதமாக இருந்திருக்குது. கிராமத்தின் தோணியில் தான் இருந்திருக்கு. வாடகையும் கம்மியாக இருக்கக்கூடிய காரணத்தினால இங்கேயே குடியேறி இருக்கிறாங்க. அங்கே போன புதுசுலேயே கிட்டத்தட்ட ஒரு 2-3 மாத காலத்துக்குள்ளே எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் எல்லாரும் கூட நல்ல சகஜமாக பழக ஆரம்பிச்சிட்டாங்க. ஒரு செயல் செய்வதற்கு முன்னாடி அந்த ஏரியாவில் சின்னஞ்சிறு பிள்ளைகள் நிறைய இருக்குதுங்க. அந்த பிள்ளைங்களோட இந்த மணிவாசகம் வசுந்தரா தம்பதியினருடைய குழந்தைகள், அந்த 2 பெண் குழந்தைகளும் விளையாடுதுங்க. அப்படி விளையாடும் போது எப்போவுமே அந்த ஏரியாவில் இருக்கக்கூடிய பெரியவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, இங்கிட்ட விளையாடுறதோடு சரி அந்த பகுதிக்கு போகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரைஸ் மில் பக்கத்தை காட்டுறாங்க. இப்போ என்ன நினைக்கிறாங்க இந்த மணிவாசகம் குடும்பத்தினர், அந்த வசுந்தரா அம்மா என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா, சரி பிள்ளைங்க சின்ன பிள்ளைங்க, அது பாலடைஞ்ச ரைஸ் மில்லு உள்ள பூச்சி ஓட்டம் ஏதாவது கிடக்கும், அந்த ஒரு காரணத்தினால தான் இவங்க போக வேண்டாம்னு சொல்கிறாங்க போலன்ட்டு லைட்டாக விட்டாச்சு. எதையும் கண்டும் காணலை. ஏன்னா 3 மாத காலம் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் தானே போயிருக்குது. அதனால் எதை பற்றி நீ கவலைப்படவே இல்லை. ஒரு நாள் விளையாட போன குழந்தைகளை ஆளக்காணுமே அப்படின்னு சொல்லிட்டு சுற்றி முற்றி தேடி பார்க்கும்போது சத்தம் அந்த ரைஸ் மில் பக்கத்தில் இருந்து கேட்குது. அது ஒரு மாலை நேரமாக இருக்குது. கணவர் ஹோட்டலுக்கு போயிட்டாருங்க. மனைவி முடிஞ்சால் ஒரு சின்ன சின்ன உதவி செய்வதற்காக ஹோட்டலுக்கு போயிட்டு வருவாங்க. மற்றபடி வீட்டில் தான் வீட்டு வேலைகளை தான் பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க.
அப்படி வீட்டு வேலைகளை பார்த்துக்கிட்டு இருக்கும்போது தான் ரொம்ப நேரமாக வந்து குழந்தைகளை ஆளக்கானுமே சத்தம் எதுவும் கேட்கலையேன்னு சொல்லி எட்டி பார்க்கும்போது தான் மாலை கற்கள் நேரம் நெருங்கி வந்துக்கிட்டு இருக்குது. ஒரு 5 மணி வாக்கில். அந்த ஒரு காரணத்தினால வந்து அக்கம் பக்கத்து அந்த 6 வீட்டில் வந்து இவங்க வீடு தான் கடைசி வீடு அப்படின்னு சொல்லியிருந்தோம் இல்லையா, அந்த லைன் வீட்டில். இதில் இருந்து ரொம்ப தூரம் கிடையாதுங்க, ஒரு 20 மீட்டரில் தான் அந்த ரைஸ் மில்லு இருக்குது. அந்த பழைய ரைஸ் மில்லு அது பக்கத்தில் இருந்து தான் சத்தம் வருது. ஆக மாலை கற்கள் நேரமாகி போச்சு. பிள்ளைங்க அது வாட்டு போய் விளையாண்டுக்கிட்டு இருக்குதுலே, ஒன்று நடக்க ஒன்று ஆயிடக்கூடாது, ஏதாவது தட்டி கிட்டி விழுந்துடக்கூடாது, ஏன்னா அங்கே கரண்ட் வெளிச்சம் கிடையாது. அந்த ஒரு காரணத்தினால போய் சத்தம் போட்டு கூப்பிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. அப்படி போகும்போது வந்து பிள்ளைங்க வந்து உள்ளே ஓடி ஓடி விளையாண்டுக்கிட்டு இருக்குதுங்க. உடனடியாக வந்து சத்தம் போட்டு போங்க அப்படின்னு சொல்லிட்டு சத்தம் போட்டு அனுப்பி விட்றாங்க. பக்கத்து வீட்டு குழந்தைங்களும் 2 குழந்தைங்க இருக்குது, அவங்க குழந்தைங்களும் 2 குழந்தைங்க இருக்குதுங்க. எல்லாத்தையும் சத்தம் போட்டு விரட்டி விட்டுட்டு அந்த ரைஸ் மில் கிட்ட நின்று, ஏன்னா இப்போ வரைக்கும் 3 மாத காலம் வரைக்கும் கூட அந்த ரைஸ் மில் கிட்ட நின்று பார்த்துருக்காங்க. உள்ள வரைக்கும் போனதில்லை. இப்போ பிள்ளைங்களை தேடி தான் உள்ள வரைக்கும் போயிட்டாங்க. அதற்காக ரொம்ப உள்ள வரைக்கும் போகலைங்க, கொஞ்சம் முன்னாடியில் நின்று அப்படியே பார்த்துக்கிட்டே இருக்கிறாங்க. பிள்ளைங்கள்லாம் வீட்டுக்கு ஓடிடுச்சு. ஆனால் இருந்தாலும் வந்து உள்ளே வந்து யாரோ நிற்பது போல் தெளிவாக இவங்களுக்கு அந்த மாலை கற்கள் நேரத்தில் தெரியுது. அந்த வெளிச்சம் இல்லாட்டியும் கூட வந்து யாரோ உள்ளே நிற்பது போல் இருக்குது. என்னடா இது, இன்னும் எதுவும் பிள்ளைங்க உள்ளே ஒளிஞ்சு விளையாண்டுக்கிட்டு இருக்குதுங்களா, சரி சத்தம் போட்டு முடுக்கி விடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பெண்மணி என்ன பண்ணுறாங்க, வசுந்தரா மறுபடியும் மெதுவாக வந்து உள்ளே போகிறாங்க. அப்படி உள்ளே போகும்போது வந்து அவங்க பார்த்த இடத்துல இப்போ யாருமே கிடையாது. அதற்கப்புறம் வந்து உள்ளே ஒரு ஓரமாக ஏதோ உருட்டிக்கிட்டு இருப்பது போல் சத்தம் கேட்குது. என்னடா அந்த பக்கத்தில் இருந்து சத்தம் கேட்குது, ஒருவேளை பிள்ளைங்க இந்த பக்கம் இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரைஸ் மில்க்குள்ளே இன்னொரு அறை இருக்குதுங்க, அதை தேடி அப்படியே நோக்கி போகிறாங்க. அந்த இடத்துல இப்போ யாருமே கிடையாது. போய் பார்க்கும்போது இங்கே இருந்தான சத்தம் கேட்டுச்சு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே யோசனை பண்ணிக்கிட்டே நிற்கிறாங்க. சரி ஏதாவது பூனைகீனை உருட்டிக்கிட்டு இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி திரும்புகிறாங்க. திரும்பும்போது அவங்க ஃபேஸ் டு ஃபேஸ் வந்து தலைமுடியெல்லாம் விரிச்சு போட்டு தலைவிரி கோலத்தில் முகத்துக்கு பக்கத்தில் வந்து ஒரு பெண்மணி நிற்பது போல இருந்திருக்குது. உடனடியாக கத்தி கூப்பாடு ஓட்டுட்டு அதற்கப்புறம் படபடப்பாக போய் அப்படி கண்ணை திறந்து பார்க்குறாங்க. இப்போ அந்த இடத்துல யாருமே கிடையாது. அந்த ரைஸ் மில்குள்ளே இருந்து சத்தம் போட்ட காரணத்தினால வெளியிலேருந்து சத்தம் கேட்கல. இவங்க கண்டது கனவா நனவானு தெரியலை. சரி இங்கே உள்ளே வந்திருக்கும், அதனால் நமக்கு ஏதாவது ஒரு பயமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க விறுவிறுன்னு என்ன பண்ணிட்டாங்க, வேகமாக இது வந்து தனக்கு ஒரு கற்பனை மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு விறுவிறுன்னு வீட்டை நோக்கி வந்துட்டாங்க. பிள்ளைங்க வீட்டுக்குள்ளே டிவி பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. அவங்க பார்த்தது உண்மையா கனவா நனவா எதுவுமே தெரியலை. அதற்கப்புறம் வழக்கம் போல் அவங்க வேலைகளெல்லாம் பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. கணவர் வந்து எப்போவுமே வந்து ஒரு 10:30-11 மணி வாக்கில் தான் வருவாங்க. கடையை வந்து ஒரு 9:45 10 மணிக்கிட்ட எடுத்து வச்சுட்டு தான் வருவாங்களாங்க. அதுபோல் வந்து கரெக்டாக வந்து ஒரு 10:30-10:45 வாக்கில் வந்துடுறாங்க. கணவரும் மனைவி எல்லாருமே அன்றைக்கு வந்து இரவு பொழுது பிள்ளைங்கள்லாம் சாப்பிட்டுட்டு அப்படியே படுத்து தூங்குறாங்க. மனைவி அதற்கப்புறம் மறந்துட்டாங்க. அதற்கப்புறம் வந்து நிம்மதியாக காலை பொழுது விடியுது. வழக்கம் போல் பிள்ளைங்களெல்லாம் ஸ்கூலுக்கு அனுப்பிட்டு அதற்கப்புறம் வந்து கணவரையும் வந்து ஹோட்டல் வேலைக்கெல்லாம் அனுப்பி விட்டுட்டு கொஞ்சம் கூடமாட உதவியும் போய் பண்ணிவிட்டு இப்போ வீட்டுக்கு வராங்க. வீட்டுக்கு இவங்க தனியாக தான் வராங்க. அந்த ஒரு மதிய வேலையில் கொஞ்சம் வீட்டு வேலைகளையும் வந்து பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. அப்படி பார்த்துக்கிட்டு இருக்கும்போது வந்து தூரத்தில் வந்து குழந்தைங்க வந்து சிரித்து விளையாடுற மாதிரி ஒரு சத்தம் ஒன்று கேட்குது. உடனடியாக என்னடா இது குழந்தைங்க சத்தம் கேட்குது, என்ன ஸ்கூலுக்கு இன்னும் போகலையா, நம்ம பிள்ளைங்களை விட்டுட்டு வந்தோம், பக்கத்து வீட்டு பிள்ளைங்கன்ட்டு இது வெளியில் விளையாண்டுக்கிட்டு இருக்குதான்னு சொல்லிட்டு எதர்ச்சியாக வந்து வெளியில் எட்டி பார்க்குறாங்க. அந்த இடத்துல யாருமே கிடையாது. ஆனால் இருந்தாலும் வந்து இப்போ சிரிப்பு சத்தம் கேட்டது இல்லையா, ஒரு மாதிரி மைல்டாக வந்து அந்த நடுமத்தியான உச்சி வெயில் நேரத்துக்கு ஒரு அழுகுரல் சத்தம் மாதிரி கேட்குது. என்னடா இது ஏதோ அழுகுரல் சத்தம் மாதிரி கேட்குதே அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறாங்க. அது வந்து ஒரு குழந்தை அழுவது போலையும் இருக்குது, ஒரு பெண்மணி வயதுக்கு வந்த ஒரு பெண்மணி அழுவது போலையும் இருக்குது, ஒரு இளம் வயது பெண்மணி மாதிரி. உடனடியாக வந்து என்னடா ஏதோ அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பார்க்குறாங்க. அந்த ஏரியாவில் பெரும்பாலும் வந்து இந்த வெயில் நேரங்களில் வந்து எல்லோரும் கதவை பூட்டிட்டு வீட்டுக்குள்ளே டிவி பார்க்க இல்லை வீட்டு வேலைகளை தான் பார்க்க இருப்பாங்க. ஒரு வேளை டிவியில் கண்டு எதுவும் பார்த்துக்கிட்டு இருப்பாங்களா பக்கத்து வீட்டில் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் அந்த லைன் வீட்டில் அங்கிட்ட அப்படி பார்க்குறாங்க. யாருமே வந்து வெளியில் இல்லை. ஆனால் அழுகுரல் சத்தம் வந்து கொஞ்சம் மைல்டாக கேட்குது. அது எங்கே கேட்குதுன்னா அந்த ரைஸ் மில்லை நோக்கி. என்னடா இது, யாருக்கும் எதுவும் பிரச்சனையா, உள்ளே வந்து எதுவும் பிரச்சனையா அப்படின்னு சொல்லிட்டு மறுபடி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க போகிறாங்க. அந்த ரைஸ் மில் கிட்ட நெருங்கி போய் அந்த வாசல்கிட்ட நிற்கும்போது வந்து அவங்களுக்கு அந்த ரைஸ் மில் தோற்றமே கொஞ்சம் பயத்தை கொடுக்குது. ஏன்னா இதற்கு முந்தின நாள் வந்து அவங்க உள்ளே போயிட்டு அப்படி ஒரு விஷயத்தை பார்த்துட்டு வந்த உடனே வந்து அவங்களுக்கு கொஞ்சம் நடுக்கம் கொடுத்துருச்சு. வேண்டாண்டா சாமி, நம்ம உள்ளே போக வேண்டாம் அப்படின்ட்டு விறுவிறுன்னு மறுபடி வீட்டை நோக்கி வந்துடுறாங்க. ஆனால் உள்ளே கேட்கக்கூடிய அழுவுறல் சத்தம் மைல்டாக அப்படியே கேட்குது. இப்போ ஏங்கி அழுவது போல் கேட்டுட்டு அப்படியே நின்றுது. இவங்களும் வீட்டுக்கு வந்துடுறாங்க. என்னடா இது ஒரே குழப்பமாக இருக்குது, சரி அக்கம் பக்கத்து வீட்டில் அக்காமார்கிட்ட கேட்டால் தெரிஞ்சிடும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வீட்டு வேலைகளெல்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் போய் கேட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டு வேலைகளை பார்க்குறாங்க. அப்படியே பார்க்கும்போது நேரமும் வந்து கொஞ்சம் அப்படியே டைம் ஓடிக்கிட்டே இருக்குது. மேற்கொண்டு வந்து பிள்ளைங்களை வந்து ஸ்கூலுக்கு போன பிள்ளைங்களை வந்து கூப்பிட்டு வர வேண்டிய ஒரு காரணத்தினால என்ன பண்ணுறாங்க, சரி பிள்ளைங்களை கூப்பிட்டு வரலான்ட்டு அப்படியே மறந்துடுறாங்க. மறுபடியும் பிள்ளைங்களை கூப்பிட்டு வராங்க. பிள்ளைங்க அது வாட்டு வீட்டு முன்னாடி விளையாடுது. அந்த இரவு நேரத்திற்கான சமையல் எல்லாமே பண்ணுறாங்க.
மறுபடி வந்து பிள்ளைங்க வந்து அந்த இடத்துக்கு போயிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு தான் வீட்டு வேலைகளெல்லாம் பார்க்குறாங்க. அன்றைக்கு எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது. நைட்டு சாமத்து வேளையில் அவங்களுக்கு ஒரு பிரச்சனை ஒன்று நடக்க ஆரம்பிக்குது. கணவர் வேலைக்கெல்லாம் போயிட்டு அந்த ஹோட்டல் வேலையெல்லாம் எடுத்து முடிச்சு வச்சுட்டு எல்லாம் நைட்டெல்லாம் சாப்பிட்டுட்டு அப்படி படுத்து தூங்கும்போது வந்து இவங்க வீட்டுக்கு மொட்டை மாடினா வேறு ஒன்றும் கிடையாது, அந்த ரைஸ் மில்லை ஒட்டுன மாதிரி தாங்க ஒரு நீல மாடி மாதிரி இருக்குங்க. அந்த ஒரு காரணத்தினால வந்து ஏதோ சத்தம் கேட்குது அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வந்து அப்படியே கண் முழிச்சு அப்படியே பார்க்குறாங்க. கணவரை எழுப்பலாமா அப்படிங்கும்போது வந்து கணவரை எழுப்ப தோணவே இல்லை. காரணம் என்னென்னா, எழுப்பலாம்னு நினச்ச இடத்துல அதற்கப்புறம் இவங்களுக்கு என்ன நடந்ததுன்னே தெரியலைங்க. உடனடியாக வந்து ஒரு விளக்கை எடுத்துக்கிட்டு அவங்க வாட்டுக்கு வந்து அந்த மொட்டை மாடிக்கு போயிருக்கிறாங்க, ஏறி போயிருக்கிறாங்க. அந்த இடத்துல போய் உட்காந்து சகஜமாக யாருடைய சிரித்து பேசுவதோடு பேசுகிறாங்க. இப்போ எப்படி இந்த சம்பவம் இவங்களுக்கு தெரியும் அப்படின்னா, கீழே வந்து கணவர் மனைவி ரெஸ்ட் ரூமுக்கு எங்கேயும் எந்திரிச்சு போகிறாங்க போல் அப்படின்னு நினச்சிக்கிட்டு அரை தூக்கத்தில் இருக்கக்கூடிய கணவருக்கு நீண்ட நேரமாகி மனைவி வரலையே அப்படின்னு சொல்லிட்டு உடனடியாக அவர் ஒரு டார்ச் லைட்டை எடுத்துக்கிட்டு அப்படியே அந்த சத்தத்தை கேட்டு போகிறாங்க. சத்தம் வந்து மேலே மாடியில் தான் கேட்குது. அப்போ மேலே மாடிக்கிட்டு அப்படி போகும்போது வந்து ஆங்காங்கே கொஞ்சம் துணிமணிகள் எல்லாம் காய போட்டிருக்குது. அது இவங்க மனைவி தாங்க. அந்த மதிய வேலையில் வந்து வீட்டு வேலைகள்லாம் பார்த்துருக்காங்க இல்லையா, துணி துவைத்து காய போட்டிருக்கிறாங்க. அதுக்கு பக்கத்தில் நின்று அவங்க பேசிக்கிட்டு இருப்பது போல் இருக்குது. கணவர் அங்கே போய் பார்க்கும்போது கணவருக்கு வேறு எதுவுமே தெரியலை. அந்த விளக்கு வெளிச்சத்தை வச்சுக்கிட்டு மனைவி யாரையோ பார்த்து பேசுவது போல் பேசுகிறாங்க. ஆனால் அந்த இடத்துல யாருமே கிடையாது. கணவருக்கு தூக்கி வாரி போட்டுருச்சு. என்னடா இது, மனைவி கொஞ்சம் வித்தியாசமாக நடந்துக்கிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு போய் தோள்பட்டியில் கை வச்சு கொஞ்சம் உசுப்பி விட்ட உடனேயும் அதற்கப்புறம் இயல்பு கண்டிஷனுக்கு வந்துடுறாங்க. வந்துட்டு என்னங்க எங்கே நிற்கிறோம், என்னங்க துணி எடுக்க வந்தோமா நம்ம அப்படிங்கும்போது, ஆமாம்மா ஒன்றும் இல்லை, வா கீழே வா துணி எடுக்க வந்தோம், இன்னும் கொஞ்சம் ஈரம் காயலை வாமா அப்படின்னு சொல்லிட்டு விறுவிறுன்னு அந்த மாடியிலேருந்து வேகமாக கீழே இறக்கி வீட்டுக்குள்ளே கூப்பிட்டு போய் உட்கார வச்சுருக்கிறாங்க. அப்படியே மனைவிக்கு வந்து ஒரே கவலை, வருத்தம், என்னடா நடக்குதுங்க, நம்ம ஏதோ பண்ணிக்கிட்டு இருக்கோம் அப்படிங்கிறது அவங்களுக்கே தெரியுது. ஆனால் சொல்ல தெரியலைங்க. குழம்பி போய் திருன்னு முழிச்சுக்கிட்டு இருக்கக்கூடிய மனைவியை வந்து கொஞ்சம் தட்டி கொடுத்து, சரிம்மா எதாக இருந்தாலும் காலையில் பார்த்துக்கலாம், கொஞ்சம் தூங்குமா அப்படின்னு சொல்லிட்டு தட்டி கொடுத்து படுத்து தூங்க சொல்கிறாங்க. அந்த நேரம் வந்து சரியாக நள்ளிரவு சாமத்து வேலை ஒரு 3 மணி அளவுலங்க. குழந்தைக்கு பக்கத்தில் படுத்து சரி தூங்கலாம்னு சொல்லிட்டு கொஞ்சம் நேரம் கழித்து அப்படியே கண்ணை சர்றாங்க. கணவரும் கொஞ்சம் அப்படியே அசந்து கண்ணை சரும்போது குழந்தைங்க 2 பேரும் கத்தி எழுந்துருதுங்க. அப்படி எந்திரிச்சு உட்காந்துட்டு அழுக ஆரம்பிச்சிருது. அவங்க அம்மாவை பார்க்க என்ன காரணம் அப்படின்னா, அவங்க அம்மா எழுந்து தலைவிரி கோலத்தில் உட்காந்துருக்கிற மாதிரி இருக்குது. பக்கத்தில் பிள்ளைங்க வந்து கையை காமிச்சு அவங்க அப்பாவை நோக்கி ஒண்டி போகிறாங்க. அவங்க அப்பா கீழே படுத்துருக்குறாங்க. இவங்க எல்லாம் கட்டிலில் படுத்துருக்குறாங்க, குழந்தைங்க மற்றும் அவங்க மனைவி. உடனடியாக வந்து கணவர் வந்து பதட்டத்தோடு எழுந்து பிள்ளைங்களை அணைச்சிக்கிட்டு என்னம்மா என்னாச்சு அப்படிங்கும்போது வந்து அவங்க மனைவியின் தோற்றத்தை பார்க்கும்போது அவருக்கே பயமாக இருந்திருக்குதுங்க. ஆனால் என்ன ஒன்றுன்னு அவங்க மனைவியின் கண்களுக்கு, அதாவது கணவருக்கு வந்து மனைவி பக்கத்தில் யாரோ இருப்பது போல தெரியல. ஆனால் பிள்ளைங்க அங்கே அம்மா பக்கத்தில் யாரோ இருக்குது அப்படின்னு சொல்லி பிள்ளைங்க சொல்லி அழுகும்போது அக்கம் பக்கத்து நபர்களுக்கு வந்து சத்தம் கேட்டு உடனடியாக வந்து எல்லோரும் எழுந்து வந்து லைட்டை போட்டு என்னாச்சு ஏன் மணிவாசகம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் இவங்க வீட்டை நோக்கி தேடி வந்திருக்கிறாங்க. அப்படி வரும்போது வந்து அவங்க மனைவி இருக்கக்கூடிய நிலையை பார்த்துட்டு என்னப்பா ஒன்றுமில்லப்பா அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்கக்கூடிய ஒரு வயதான ஒரு பெரியவர் வந்து அங்கே இருக்கக்கூடிய ஒரு தெய்வத்தின் திருநீரை எடுத்து கொண்டு வந்து மேலே போட்டிருக்கிறாங்க. அவங்க வீட்டில் உள்ள சாமி படத்து அருகே உள்ள திருநீர் எடுத்து போட்ட உடனே அப்படியே வந்து சாஞ்சு அப்படியே கட்டில் படுத்துருக்குறாங்க. அப்படி கட்டில் படுக்கும்போது சரி ஒன்றும் இல்லைன்னு சொல்லிட்டு எல்லோரையும் வீட்டுக்கு வெளியில் அப்படியே கூப்பிட்டு வந்திருக்கிறாரு. அவங்க மட்டும் கிடையாது, அக்கம் பக்கத்து வீட்டு ஆண்களும் பெண்களும் ஒரு 4-5 பேர் வந்து நின்றுட்டாங்க. நிற்கும்போது வந்து என்னாச்சுன்னே தெரியலை, இப்படி பண்ணிக்கிட்டு இருக்காளே அப்படிங்கும்போது வந்து சரிப்பா இது வந்து இந்த ஏரியாவில் இருக்கக்கூடிய ஒரு சில பேருக்கு இப்படி நடக்கிறது வந்து இயல்பு தான், இது ஒன்றும் பிரச்சனை இல்லை, அந்த பக்கம்லாம் போகக்கூடாது, உங்கள் வீட்டம்மா வந்து அந்த பக்கம் போச்சு அப்படிங்கும்போது நைட்டு நடந்த எல்லா விஷயத்தையும் சொல்லியிருக்கிறாங்க. பிள்ளைங்க அங்கே விளையாட போனது எல்லாமே எப்படியோ தெரிஞ்சு வச்சு அதற்கப்புறம் மொட்டை மாடிக்கு போய் இப்படி இந்த மாதிரி பண்ணிக்கிட்டு இருந்தா இழுத்து கூட்டு வந்து தான் வீட்டுக்குள்ளே படுக்க போட்ட வச்சதுக்கப்புறம் இந்த மாதிரி நடக்குது, இவ்வளோ நாளில் இல்லாதது இப்போ ஏன் நடக்குது ஐயா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, இல்லைப்பா அந்த ஏரியாவில் வந்து கொஞ்சம் மோசமான ஏரியா தான், அந்த ரைஸ் மில் பக்கம் போகக்கூடாது, அதனால தான் நாங்கள் வந்து எப்போவுமே சொல்லுவோம், புதுசாக குடி வந்தவங்ககிட்ட வந்து நடந்த எல்லா விஷயத்தையும் சொன்னால் மிரண்டு வருவீங்க அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் சொல்லலை. ஆனால் இப்போ வரைக்கும் எங்களுக்கு எல்லாருக்குமே வந்து ஒரு சின்ன பயம் வரும், ஒரு நெருடல் வரும், எங்கள் கண்களுக்கு ஒரு சில உருவங்கள் தெரியும் இந்த இடத்துல. ஆனால் அதற்கப்புறம் வந்து வேறு யாருக்கு எந்த ஒரு சம்பவம் நடக்கலாம், நம்ம மனைவிக்கு இப்படி நடக்கிறது என்னவோ தெரியலை, ஏன்னா உள்ள வரைக்கும் போயிட்டு வந்திருப்போம் வீட்டம்மான்னு நினைக்கிறப்பா அப்படிங்கும்போது வந்து என்னாச்சு அப்படிங்கும்போது தான் அந்த பெரியவர் ஒரு கதை ஒன்று சொல்கிறாரு.
சரியாக இந்த சம்பவம் வந்து 2014 அந்த காலகட்டங்களில் தானே மணிவாசகம் அவங்க ஃபேமிலிக்கு நடந்திருக்குது. அதில் இருந்து சரியாக ஒரு 10 to 12 வருடங்களுக்கு முன்பு வந்து அந்த ரைஸ் மில் வந்து நல்ல ஒரு பெரிய ஓனருக்கு சொந்தமானதாங்க. நல்ல முறையில் தான் அந்த ரைஸ் மில் இயங்கிக்கிட்டு இருந்திருக்குது. ஒரு சில காரணங்களால் வந்து அந்த ரைஸ் மில்லில் வந்து கொஞ்சம் நஷ்டம் ஏற்படக்கூடிய காரணமாக என்னன்னு தெரியலைங்க. அந்த ரைஸ் மில் ஓனர் வந்து என்ன பண்ணியிருக்கிறாருன்னா, அந்த ரைஸ் மில்லே மனம் நொந்து தற்கொலை செய்து இறந்துட்டாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. மேற்கொண்டு வந்து அந்த ரைஸ் மில் ஓனருடைய மகன் கைக்கு அந்த ரைஸ் மில் அதுக்கப்புறம் வருது. அவருடைய திறமையால் எப்படியோ கொஞ்சம் ஓரளவுக்கு வந்து தவறி கொஞ்சம் தப்பிச்சு பிழைச்சி அந்த ரைஸ் மில்லை நல்ல முறையில் நடத்திக்கிட்டு இருக்கும்போது அங்கு வேலை பார்த்த ஒரு வேலைக்கார பெண்மணி ஒருத்தங்க அந்த ரைஸ் மில்லில் வேலை பார்க்குறாங்க. வயசும் கொஞ்சம் சின்ன வயசு தானாங்க. அந்த பெண்மணிக்கும் அந்த ரைஸ் மில் ஓனருடைய மகனுக்கும் கொஞ்சம் தொடர்பு ஏற்பட்டுருச்சு. அப்படி தொடர்பு ஏற்பட்டதுக்கு அப்புறம் வந்து என்ன ஆகிப்போச்சு அப்படின்னா, அந்த பெண்மணியும் கொஞ்சம் இடம் கொடுத்துட்டாங்க. கொஞ்சம் உல்லாசமாக இல்லீகலாக இருந்திருக்கிறாங்க. அந்த காரணத்தினால் அந்த பெண்மணி வந்து கர்ப்பமாக இருக்கிறாங்க. ஆனால் ஏற்கனவே அந்த ரைஸ் மில் ஓனர் மகனுக்கு வந்து கல்யாணமெல்லாம் முடிஞ்சு குழந்தைகளாக இருக்குது. அந்த ஒரு காரணத்தினால வந்து அந்த பெண்மணியை என்ன தான் சொன்னாலும் வந்து அந்த பெண்மணி என்னை எப்படியாவது ஏற்றுக்கங்க, கெட்டிக்கோங்க, வீட்டுக்கு நான் ஒத்த பொண்ணு, எப்படியோ நான் கண்காணாத இடத்துல நான் இருந்தனாலும் வாழ்ந்துக்கிட்டதே, உங்கள் கூட என்னை கெட்டிக்கோங்கன்னு சொல்லி ரொம்ப போராடி பார்த்துருக்குறாங்க. ஒரு கட்டத்துக்கு மேலே அவர் முடியாதுன்னு சொன்னதன் அடிப்படையிலையா இல்லை என்னன்னு தெரியலைங்க, அந்த பெண்மணியும் அந்த ரைஸ் மில்லில் வந்து மர்மமாக வந்து அந்த மொட்டை மாடி பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு ஆங்கில் கம்பி மாதிரி இருந்திருக்குதுங்க. அதில் ஒரு மாலை நேரத்துக்கு தூக்கிட்டு தற்கொலை செய்து இறந்துட்டாங்க. இப்போ 2 உயிர் அந்த ரைஸ் மில்லில் வந்து போயிருச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. அந்த 2 உயிர்களும் போனதுக்கப்புறம் அந்த ரைஸ் மில்லே வந்து தறிகட்டு ஒரு மாதிரி வந்து கொலாப்ஸ் ஆயிருச்சு. அதாவது வந்து ரைஸ் மில்லே வந்து சரியாக ரன் பண்ணவே முடியலை. அந்த ஒரு காரணத்தினால அந்த ஓனருடைய பையன் என்ன பண்ணிட்டாப்லன்னா, அந்த ரைஸ் மில்லை அப்படியே கிடப்பில் போட்டுட்டு அவங்க ஏரியாவை நோக்கி, அவங்களுக்கு வந்து வெளியூராங்க, அந்த மதுரை அந்த லைனில் வந்து இவங்க ரைஸ் மில் வச்சு நடத்தி இருக்கிறாங்க. இவங்க ஃபேமிலியெல்லாம் அந்த மதுரை பக்கம் தான் இருந்திருக்கு. அதுக்கப்புறம் ரொம்ப நஷ்டமாயிருச்சு. அசிங்கத்துக்கு மேலே அசிங்கம்லாம் நடக்குதுன்னு சொல்லிட்டு அவங்க அந்த இடத்த விட்டு காலி பண்ணிட்டாங்க. அவங்க போனதுக்கப்புறம் இந்த ரைஸ் மில்லில் 2 உயிர் போனதுக்கப்புறம் நிறைய பேர் தத்ரூபமாக வந்து இந்த ஏரியாவில் வந்து ஒரு மாலை நேரமாக இருக்கட்டும், இரவு நேரத்தில் வந்து இந்த 2 உருவங்களை அடிக்கடி பார்ப்பது மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. அழுகுரல் சத்தம்லாம் அடிக்கடி கேட்குவாங்க. மேற்கொண்டு வந்து இந்த ரைஸ் மில்லில் விலைக்கு எப்படியாவது வித்துடணும்னு சொல்லி அந்த ஓனருடைய பையன் ரொம்ப போராடி இருக்காரு. ஆனால் அந்த ரைஸ் மில்லில் விலைக்கு வாங்குறதுக்கு யாராலே முடியலை. அப்படி வாங்கினாலும் அவங்களால வந்து ரன் பண்ண முடியாமல் மறுபடி வந்து அந்த ஓனருடைய பையன் கையிலே ஒப்படைச்சிட்டு தப்பிச்சா போதும் பிழைச்சா போதும் எல்லாருமே போயிட்டாங்க. ஆனால் இருந்தாலும் அந்த பழைய ரைஸ் மில் கொஞ்சம் நீளமான பெரிய ரைஸ் மில்லு. அந்த ஒரு காரணத்தினால அதை எதையுமே பண்ண முடியாமல் மேற்கொண்டு இதுக்கு எதுக்கு செலவு பண்ணிக்கிட்டுன்ட்டு அவரும் கண்டுக்கிடாமல் விட்டாங்களா. இவங்களாலையும் இந்த மக்களால் வந்து ஒன்றும் பண்ண முடியலை. அந்த ரைஸ் மில்லில் ஒட்டி இருக்கக்கூடிய அந்த 6 வீடுகளும் அப்பைக்கப்போ ஏதோ ஒரு பயத்தில் தான் இருப்பாங்களாம். ஆனால் இருந்தாலும் வந்து வேறு எதுவும் சிக்கல்கள் வரலையாங்க. ஆனால் இந்த உருவங்களை வந்து அடிக்கடி பார்ப்பாங்களாம். ஆனால் இருந்தாலும் இந்த மணிவாசகத்துடைய மனைவி வந்து எப்படியோ உள்ள வரைக்கும் போனதுனால ஒரே ஏஜ் போல் தெரியுதுங்க, என்னன்னு தெரியல. அந்த ஒரு காரணத்தினால தான் அந்த பெண்மணி ஆன்மா வந்து இவங்களை வந்து பொசஸ் பண்ணியிருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. உடனடியாக இப்போ என் மனைவி எப்படி காப்பாற்ற அப்படிங்கும்போது, இப்போ நார்மலாக தானே இருக்கிறப்பா, நீங்கள் என்ன பண்ணுங்கள், பாண்டி முனி கோயிலுக்கு, ஏன்னா அந்த மதுரை டவுன் ஏரியாக்களில் வந்து அந்த பாண்டி முனீஸ்வரர் வந்து அந்த சுடலை மாடன் பாண்டி முனீஸ்வரர் கோயில் இதெல்லாம் ரொம்ப இருக்குது, ரொம்ப ஃபேமஸுங்க. இந்த காத்துக்கருப்பு ஆண் மக்கள் பேய்களை ஓட்டுவதற்கு பாண்டி முனி கோயிலுக்கு தான் போவாங்க. அதன் அடிப்படையில் வந்து நீங்களும் போயிட்டு வாங்கன்னு சொன்னதன் அடிப்படையில் இவங்களும் மறுநாள் காலையில் சரின்னு சொல்லிட்டு மனைவியை கூப்பிட்டு போயிருக்கிறாங்க. மனைவியெல்லாம் நார்மலாக தான் இருந்திருக்காங்க. எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் நல்ல முறைக்கு சாமியெல்லாம் கும்பிட்டுட்டு வந்துட்டாங்க. ஆனால் அதற்கப்புறம் வந்து ஒரு வாரம் தான் அந்த ஏரியாவில் இருந்திருக்காங்க. ஏன்னா இவங்களுக்கு வந்து மேலும் வந்து 2 பச்சை பிள்ளைய பெண் பிள்ளைய வச்சுருக்கமே எதுவும் பிரச்சனை ஆகிடக்கூடாதுன்ட்டு மறுபடி வந்து நண்பர்கள் மூலமாக அதிக வாடகை இருந்தாலும் பரவாயில்லைன்னு சொல்லிட்டு ஹோட்டலுக்கு கொஞ்சம் பக்கத்து ஏரியாலே வந்து வீடு வாடகைக்கு எடுத்து போயிட்டாங்களாம். அதற்கப்புறம் வந்து அவங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை அப்படின்ட்டு இருக்காங்க. அந்த கடைசி வீடு இப்போ வரைக்கும் அப்படியே தான் கிடப்பது மாதிரி இவங்களுக்கு தகவல் தெரிஞ்சிருக்குது. அந்த லைன் வீட்டில் எப்போவுமே வந்து நிரந்தரமாக யாருமே குடியிருக்க மாட்டாங்களாம். அடுத்தடுத்து வீடு மாறி ஓடிக்கிட்டே தான் இருப்பாங்களாம். வேறு வழி இல்லாமல் தான் அந்த ஏரியாக்கே வந்து குடி வருவாங்களாம். அந்த ஏரியாவில் வந்து இந்த சம்பவத்தை தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் யாருமே அங்கே தங்க மாட்டாங்களாங்க. ஏன்னா அவங்களுக்கு எதுவும் நடக்கலைன்னா கூட அவங்களுக்கு பயம் ஏற்படுத்துகிற மாதிரி அந்த ஆண்மக்கள் செய்யக்கூடிய காரணத்தினால இப்படி போயிடுவாங்களாம். மேற்கொண்டு வந்து இவங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் மன நிம்மதியோட மகிழ்ச்சியாக இருக்கிறோம். ஹோட்டலுக்கு பக்கத்துலேயே வந்து இப்போ நாங்கள் வந்து கொஞ்சம் சின்னதாக ஒரு ரூம் மாதிரி நாங்களே போட்டு அங்கே தான் தங்கி இருக்கிறோம். அடுத்து நாங்கள் வீடு வாசலெல்லாம் எடுக்க போகிறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க நண்பர்களே. அந்த மணிவாசகத்துடைய தோழர் ஒரு நண்பர் தான் நமக்கு இந்த சம்பவத்தை வந்து அனுப்பி வச்சிருக்கிறாங்க. அவங்க நமது சேனலின் சப்ஸ்கிரைபரும்
நண்பர்களும் கூட அடிக்கடி நமது சேனலில் வீடியோக்கள் பார்த்துட்டு இந்த சம்பவத்தை தம்பிக்கு சொல்லலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எனக்கு அனுப்பியிருக்காங்க. எனக்கு அனுப்பி கிட்டத்தட்ட 3 மாதம் ஆயிடுச்சுங்க. என்னால் இப்போ தான் பேச முடிஞ்சது. தனிப்பட்டு அவங்க எனக்கு அடிக்கடி வந்து இந்த வீடியோ போடுங்க, இந்த சம்பவத்தை போடுங்கன்னுக்கிட்டே தான் இருந்தாங்க. எனக்கு ஒரு சில வேலைகளின் காரணமாக வீடியோ பண்ண முடியாமல் போயிடுச்சு. இனி வரக்கூடிய நாட்களில் வந்து தொடர்ந்து நான் வீடியோ போடுவேன் அப்படிங்கிறத வந்து தெரிவிச்சுக்கிறேன் நண்பர்களே. மேலும் இந்த வீடியோ எப்படி இருந்தது அப்படிங்கிறத வந்து மறக்காமல் வந்து கமெண்ட் செக்ஷனில் வந்து சொல்லிட்டு போங்கள் என் அருமை நண்பர்களே. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டுட்டு உங்கள் நண்பர்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணி நம் ராஜா ஸ்டோரி சேனல் வளர்ச்சிக்கு பேரு உதவியாக இருங்கள் என் நண்பர்களே. மேலும் இப்போ வரை நீங்கள் நமது சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஆல் அப்படிங்கிற பெல் பட்டனையும் அழுத்தி வச்சுக்கிட்டிங்கன்னா நாம் வீடியோ போட்ட உடனுக்குடன் உங்களுக்கு வந்துவிடும் அப்படிங்கிறதையும் தெரியப்படுத்திக்கிறேன். மேலும் நன்றி, வணக்கம் நண்பர்களே. நாம் அடுத்து இதே போன்ற ஒரு அதிபயங்கர அமானுஷ்ய சம்பவத்தில் சந்திப்போம்.